ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 23, 2026 என்னென்ன நினச்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வான்மதி வந்துக்கிட்டு இருக்கா, நடந்து களத்தில் கையை வச்சுக்கிட்டு. அண்ணாமலை அத்தை எல்லாம் பேசுவாங்கன்னு பார்த்தா பொழிச்சுன்னு கன்னத்திலே பலார் நடிஞ்சிட்டாங்க. அவங்க அவங்க கை என்ன விரலா இல்லை உலக்கையா அப்படின்னு சொல்லி வலிக்குது அப்படின்னு சொல்லி கருத்தை பிடிச்சிக்கிட்டே தானாகவே பேசி நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ ரூம் திறந்துருக்கு. அந்த செல்ஃபில் ஏதோ ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன இந்த ரூமில் செல்ஃப்லாம் திறந்து கிடக்கு அப்படின்னு பார்க்குறா. அந்த ஃபைல் எடுத்து அந்த ஃபைலில் ஃபுல்லாக பத்திரமா இருக்குது, சொத்து பத்திரம். ஃபைல் ஃபுல்லாக சொத்து பத்திரமா இருக்குது. பரவாயில்ல, அண்ணாமலையத்தை வெறும் இந்த கடைங்க தான் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறையா சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, அண்ணாமலையத்தை நிறையா சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே நமக்காக தான். வெண்ணிலாவும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா, எப்படியும் சாராவை மருமகளாக ஏற்றுக்க போகிறது கிடையாது அண்ணாமலையத்தை. இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கா. பின்னாடியாக ஒரு கை தோளில் வைக்கிறாங்க ஒருத்தவங்க. அது யாருன்னா வெண்ணிலா தான். திடீர்னு ஷாக் ஆகி, வெண்ணிலா இங்கே நீ நீ தான் நெட் எழுதி வச்சுட்டு போயிட்டியே, நானும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சரின்னு விட்டுட்டேன். என்ன தான் இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானே முக்கியம். அந்த வருண் என்னன்னா நீ வேணா அந்த சாரா தான் வேணுன்றாரு. ஏன் திரும்பி வந்த அப்படின்னு கேட்குறா. நான் வந்தது இருக்கட்டும்க்கா, நான் எழுதின லெட்டரை மாற்றி எழுதி வச்சது யார், நீ தானா அப்படின்னு கேட்குறா. உடனே ஆமாம், எப்படியா இருந்தாலும் நீ போயிட்டின்னா உங்களை திருப்பி கூப்பிட்டு வந்துடுவாங்க. நீ எவ்வளோ வருத்தப்படுவேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவங்க உன்னை திருப்பி கூப்பிட்டுறக்கூடாதுன்னு தான் எழுதி வச்சேன். என்ன தான் இருந்தாலும் அந்த வருண் உன்னை ரொம்ப தான் கஷ்டப்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு பொய் சொல்லி நடிக்கிறா. நீ எனக்காக தான் எழுதி வச்சேன்னு தெரியுதுக்கா, ஆனால் இதுமாரி திரும்பியும் பண்ணாத. ஒருத்தவங்க நம்பிக்கையை நம்ம உடைக்கக்கூடாது. அதனால் நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இது மாதிரி மாற்றிலாம் எழுதி வைக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. சரிடி, இனிமேல் இதுமாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ எல்லாருமே உன் மேலே கோவமாக இருக்காங்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறா வான்மதி வெண்ணிலாவை. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஹாலில் அண்ணாமலை உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு கேட்குறாங்க, வெண்ணிலா மேலே யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? என்ன தான் இருந்தாலும் அவள் வீட்டு மருமக, அவன் மேலே எதுக்கு கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் கொடுத்தேன். இது நான் ஒரு எதாச்சியாக வீட்டில் அன்றைக்கி நைட்டு அவங்க தான் இல்லைன்னு சொன்னேன். மற்றபடி எனக்கு வெண்ணிலா மேலெலாம் எந்த இதுவும் கிடையாது. இது எதர்ச்சியாக நடந்தது தான் அப்படின்னு அந்த உத்தமன் சொல்கிறாரு. இது கூட்டு குடும்பம், நம்ம எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து முடிவெடுக்கணும். இப்படி தனித்து முடிவெடுத்தால் இப்படி தான் வெளியில் உள்ளவங்க பார்வையில் நம்ம குடும்பம் அசிங்கப்படும். அதனால் இனிமேலாச்சும் இப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த பேகை நான் தான் எடுத்துகிட்டு போனேன், பணத்தை நான் தான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது இவனும் அப்படிங்களா, எனக்கு தெரியாமல் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உத்தமன். உடனே அங்கே வரா வெண்ணிலா. பேசிகிட்டு இருக்கும் போதே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் போதே என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும், நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க மாமாவை பார்த்து கேட்குறா, மாமா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் மூஞ்சி திருப்பிக்கிறாரு. நீங்கள் முகத்தை திருப்பிக்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது அருவி, நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவளும் முகத்தை திருப்பிக்கிறா. அடுத்தது கௌதம் அம்மாட்ட சொல்கிறா, அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி சொல்கிறா. இந்த முடிவு இப்போ எடுத்த முடிவு கிடையாது. வருண் எப்போ இன்னொரு பொண்ணை தான் லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிச்சோ அவராச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளில போனேன். என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என்னை விட மாட்டீங்க. இந்த மாதிரி உங்கள் மனசெல்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனால் தான் நீங்கள் சீக்கிரமாகவே என்னை வெறுப்பீங்க. அப்போ தான் இந்த வீட்டை விட்டு போக முடியும். நான் எழுதி வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவுறா. உடனே யாருமே பேச மாட்றாங்க. நீங்கள் யாருமே என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல, நானே பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தில் மாங்காய் சாதம் செஞ்சுருக்கேன், அந்த மாங்காய் சாதத்தை நீங்கள் தான் அத்தை ஊட்டி விடணும் அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கொடுக்குறா. அந்த மாங்காய் சாதம் நீங்கள் நிலாச்சோறு மாதிரி எல்லாருக்கும் ஊட்டி விடுங்க, யாராருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் மேலே பால்கனிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு அண்ணாமலையும் வெண்ணிலாவும் போய் உட்காந்து நிலாச்சோறு சாப்பிட்றதுக்காக பிசைஞ்சிட்ருக்கா அண்ணாமலை. நீ ஏம்மா அது மாதிரி பண்ண, நீ நீ வீட்டுட்டு வெளில போனதுனால தான்மா எல்லாரும் உன் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. நான் வருண் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், அவர் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வீட்டை விட்டு வெளில போனேன், இனிமேல் நான் இந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன், வருண் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்கிறா.
அடுத்தது அடுத்து பேசிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு கையை நீட்டுறாங்க ஒருத்தவங்க, மாங்காய் சாதம் கேட்டு நீலாச்சோறுக்கு. யாருன்னா அவங்க தான் லீலாவதி ஃபஸ்ட்டு கையில் வாங்குறாங்க. அடுத்தது ஒவ்வொருத்தவங்களாக வராங்க. கௌதம் வராரு, அடுத்தது வருண் அப்பா வராரு, அருவி வரா, வான்மதி, உத்தமன்னு ஒவ்வொருத்தராக வந்து நிலாச்சோறு வாங்கிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து இவ ஏக்கத்தோடு பார்க்குறா, எல்லோரும் இருக்காங்க, அங்கே வந்து வருண் இல்லையேன்னு அண்ணாமலை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கையை வந்து காட்டுறாரு. அதுதான் வந்து வருணும் வந்து உட்காந்து அவங்க கூட நிலாச்சோறு சாப்பிட்றாரு. அப்போ சொல்கிறாங்க, அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன். இது இன்னும் நம்ம வீட்டில் எப்பயும் நடந்துக்க வேண்டிய ஃபங்க்ஷன் இது. வான்மதிக்கும் வெண்ணிலாவுக்கும் வந்து தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷன் கிராண்டாக பண்ணலான் இருக்கேன். வான்மதியோட கல்யாணத்தையும் யாரும் பார்க்கல, இந்த ஃபங்க்ஷன் மூலியம் எல்லோரும் பார்த்த மாதிரி ஆகிடும். இதை நான் கிராண்டாக பண்ண போகிறேன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கண்ணை காட்டுறாங்க அண்ணாமலை. உடனே லீலாவதி சொல்கிறாங்க, வருண் இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயுமே வெளில போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லவும் அவர் கோவமாக எஞ்சி போயிடுறாரு. அப்போ சொல்கிறாரு கௌதம், எங்கள் எல்லாரையும் நீ பேச வச்சுட்ட அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை சொல்கிறாரு. உடனே லீலாவதியும் சொல்கிறாங்க, நீ வந்து இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுமா, நீ என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு லீலாவதி சொல்கிறாங்க. நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணால் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இந்த வீட்டை விட்டு வெளில போய் அப்படின்னு, இனிமேல் இந்த வீட்டை விட்டு நான் வெளில போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா வெண்ணிலா. உடனே கௌதம் சொல்கிறாரு, உனக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லோரும் இருக்கோம், எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட இனிமேல் சொல்லு வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாரு. ரூம்குள்ளே வரா வெண்ணிலா, என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து நல்லா நடிக்கிற, நீ வெளியில் வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி போயிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு நல்லா பிளான் பண்ணுற, எல்லாரையும் ஏமாத்துற, எல்லாரையும் மயக்கிற அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறாரு. உடனே நான் யாரையும் மயக்கவும் இல்லை, எந்த பிளானும் பண்ணலை, நான் நல்லதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு வெளில போனேன். ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் தெரிஞ்சு எல்லோரும் என் மேலே எவ்வளோ பாசம் அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அதனால தான் அந்த பாசம் தான் என்னை வந்து இந்த வீட்டுக்கு திரும்பவும் கூட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. இந்நேரத்துக்கு நீங்கள் சாரா மட்டும் கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையே போயிருக்கும், நீங்கள் உங்கள் மேலே தான் எல்லாம் தப்பு இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டே அத்தைகிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது, இல்லை என்கிட்ட புரிகிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கையை நம்ம வாழுவோம், வேஸ்ட்டாக அந்த சாரா கூடலாம் வாழணும்னு நினைக்காதீங்க, அவன் நல்லவல்ல அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் கையை நீட்டி அடிக்க வராரு. உடனே அந்த கையை பிடிக்கிறா. அப்போது திடீர்னு வந்து வான்மதி, என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, ஆனால் அதை பார்த்துட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லி நடிக்கிறா. உடனே இதில் எதுக்கு நீங்கள் தலையிடுறீங்க, உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது போங்கன்னு சொல்லும் போது, இது ஏன் சம்மந்தம் கிடையாது, என் தங்கச்சியோட வாழ்க்கை, நான் கேட்குவேன் தான் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வேணால் உங்களுக்கு தைரியமான நீங்கள் ஆம்பளையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் டைவர்ஸ் கொடுங்க அவளுக்கு, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அக்கா சும்மா இருக்கா, நான் பேசிக்கிறேன், நீ எதுக்கு இதில் வர அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறா வான்மதியை. சும்மா இவர் இப்படி விட்டு தான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போகிறா. உடனே வெண்ணிலா கேட்குறா வான்மதியை, ஏன்க்கா இது மாதிரிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லவும், இப்படிலாம் பயமுறுத்தினா அவருக்கு வந்து கொஞ்சமாச்சும் பயப்படுவார் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாட்ட சொல்கிறா வான்மதி. உடனே வான்மதி யோசிக்கிறா, இப்படின்னு சொல்லி நான் பயமுறுத்தலை, அவனுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன், அப்போ தானே நீ இந்த வீட்டு வெளில போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்களே.